ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா கீரை பொரியல். குப்பைக்கீரை, முளைக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கீரை தான். ஸோ ஒரு ஊரில் சிறுகீரைன்னு சொல்லுவீங்க, அரைக்கீரைன்னு சொல்லுவீங்க. நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லை, ரொம்ப பெருசாக இல்லை, ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தாளிக்கும் போது ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். வீடு ஃபுல்லாக அவ்வளோ மணமாக இருக்கும். கீரை வாசனை வந்து வீடு ஃபுல்லாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு பூண்டு ஒரு 6-7 பல் தட்டி வச்சுருக்கேன். கடாய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. எப்போதுமே தாளிக்கிறதுக்கு ஜீரகம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கடுகு நம்ம பூண்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. அப்போ பூண்டும் நமக்கு நிறையா இருக்கும். அந்த ஃப்ளேவரும் வந்து அந்த எண்ணெயில் இறங்கி நமக்கு அந்த கீரை ஃபுல்லாகவே நமக்கு மிக்ஸ் ஆகும். ஜீரகம் அதிகமாக சேர்க்கறதுனால நமக்கு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, பூண்டும் ஜீரகமும். ஸோ அப்போ பூண்டு நமக்கு கீரையிலே அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதை வந்து சிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் வதக்குங்க. ஏன்னா நமக்கு கடாய் நல்லா காஞ்சிருக்கு. அந்த சலசலப்பு அடங்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து கேஸை வந்து கொஞ்சம் ஏற்றிக்கோங்க. ஏன்னா கேஸ் வந்து அந்த ஹீட் வந்து குறைஞ்சிருக்கும். அப்போ வந்து ஃபுல் ஏற்றிட்டு பூண்டு வதக்குனதுக்கப்புறம் திரும்ப குறைச்சிட்டு கீரையை போட்டு வதக்குங்க. கீரை வந்து எங்களுக்கு இந்த தடவை கட்டு பெருசாக இருந்ததுனால நிறைய கீரை இருக்குது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பிகினர்ஸ்க்கான டிப்ஸு. கடாயை ரொப்பி நம்ம கிண்ட போனோம் அப்படின்னா கிண்ட முடியாது. ஓரளவுக்கு கடாயில் போட்டதுக்கப்புறம் அதை 2 கிளறிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க கீரையை சேர்த்துக்கோங்க. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக நீங்கள் கிளறி விட்டுட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கீரையும் சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து 3 தடவை சேர்க்குற மாதிரி இருந்தது கீரை. அந்த அளவுக்கு கீரை கட்டு இந்த தடவை பெருசாக கொடுத்தாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லா கீரையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ அந்த தாளித்த பூண்டு, கடுகு, ஜீரகம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அது மாதிரி போட்டு கீரையை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. கீரையை வந்து ரொம்ப நேரம் மூடி போட்டு வேக வைக்கவே கூடாது. 1 நிமிஷம் போதும். இதில் தண்ணியும் நம்ம சேர்க்கல, கீரையில் இருக்க தண்ணி மட்டும்தான். சப்போஸ் நீங்கள் அலசி வச்ச கீரை ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வச்சுட்டு வேக வைங்க. ஸோ அதில் கொஞ்சமாவது ஈரப்பறை இருந்தால் மட்டும்தான் நமக்கு கீரை வந்து நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எப்போதுமே கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி சேருங்க. அப்போ தான் உங்களுக்கு குவான்டிட்டி வந்து அளவு தெரியும். ஏன்னா கீரை வந்து குவான்டிட்டி ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் குறைஞ்சிரும். அதுக்காக தான் ஸ்டார்டிங்கில் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமும் அந்த கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வந்துடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் இப்போ போட்டது நிலக்கடலை பொடி. அரைச்சி ஸ்டாக் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்கள் சேர்த்துக்கலாம். வறுத்து அரைச்சது ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். கீரை அதிகமாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன். சின்ன கட்டாக இருக்குது ரொம்ப கீரை அப்படின்னா 1 ஸ்பூன் போதும் நமக்கு. ஸோ இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஹைலைட்டே. கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காய் பூவெல்லாம் போட்டு செய்வீங்க இல்லையா, அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி, சிம்பிளான ரெசிபி, குயிக்காக முடிச்சிடலாம். கீரையை வந்து நீங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டிங்கனாலே ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். பிகினர்ஸ் கொண்டு நல்லாவே செய்யலாம். ஜீரகமும் அந்த பூண்டு ஸ்மெல்லும் கீரையில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த கடாய் வந்து ஹீட்டாக இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு அப்படியே வச்சுருங்க. சூட்டோடு மூடாதீங்க, ஏன்னா திரும்ப தண்ணி சேர்ந்துடும். ஆறுனதுக்கப்புறம் மூடி போட்டு வைங்க. ஸோ அவ்வளோதான் கீரை ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். குட்டி பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.